அனைவருக்கும் வணக்கம். இப்போ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ், அதாவது லாப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ள டிஃபரன்சியேஷன் இருந்தால் அதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி கண்டுபிடிக்க போகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தியரம் ஸ்டேட்மெண்ட் படிச்சுக்கலாம். லெட் எஃப் ஆஃப் டி பி கண்டினியூஸ் ஃபார் ஆல் டி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. ஏங்க ஃபார் ஆல் டி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 கொடுக்குறாங்கன்னா இந்த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டெஃபினிஷனே டி ஃபார் ஆல் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 தான், 0 டு இன்ஃபினிட்டி தான். ஸோ அதனால் இது கொடுத்துருக்காங்க. And the f dash of t be piecewise continuous on every finite interval 0 less than or equal to t less than or equal to a. இந்த continuous piecewise continuous இதெல்லாம் நீங்கள் தேர்ட் இயரில் ரியலில் இன்னும் எலாபரேட்டாக படிப்பீங்க. இப்போ இந்த வார்த்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதுக்கு மேலே இப்போ ஒன்றும் பெருசாக புரிஞ்சுக்க வேண்டாம். இன் க்ளோஸ்ட் ஆஃப் க்ளோஸ்ட் இன்டர்வல், இங்கே க்ளோஸ்ட், இந்த இன்ஃபினிட்டி, இது ஓப்பன். If f of t and f dash of t are of exponential order as t tends to infinity, அதாவது as t tends to infinity இருக்கும்போது இதுக்கு exponential order finite value இருக்குன்னு அர்த்தம். Okay, then L of f dash of t equal to s into L of f of t minus f of 0, இதெல்லாம் small f. இந்த இது மட்டும் 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க. இந்த L of f dash of t prove that அப்படின்னு 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த L of f double dash of t இருக்கு இல்லையா, இதை 5 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ரிசல்ட்டோட ஸ்டாப் பண்ணுங்க. 5 மார்க் கொஸ்டின்னா f dash of t ஃபைண்ட் அவுட் பண்ணிட்ட பிறகு தான் f double dash கண்டுபிடிக்க முடியும், அதை போடுங்க. ஸோ இதில் எது 2 மார்க் ஆர் 5 மார்க் எது கேட்டாலும் எழுதலாம். ஆக்சுவலாக இது வந்து நான் இப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே எடுக்கிறேன். இது 5th யூனிட்ல தான் ஆக்சுவலாக இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு ரிசல்ட்டையும். அதாவது லாப்லாஸ் சால்விங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூசிங் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், அந்த யூனிட்டில் இது 2 மார்க்கவும் இதை 5 மார்க்கவும் கேட்குறாங்க. ஆனால் இப்போ கண்டினியூட்டியாக எடுத்துட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இங்கேயே எடுத்துறேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, L of f of t equal to integral 0 to infinity e power minus st, இங்கே f of t, இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை எழுதிட்டு dtன்னு போடுவோம். அப்போ இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணி L of f dash of t எழுதலாமா? இந்த f of tக்கு பதிலாக f dash of t. அப்போ இந்த டெஃபினிஷனில் இந்த f of tக்கு பதிலாக f dash of t, ரிமைனிங்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த இன்டகிரேஷன் பாருங்கள், ஒன்று எக்ஸ்பொனென்ஷியல், இன்னொன்று ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இது எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸ்பொனென்ஷியல் யூனும் இந்த டெரிவேட்டிவ் இருக்கிறது மொத்தமாக சேர்த்து டிவின்னு எடுக்கணும். ஏன்னா டிவியே டெரிவேட்டிவை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு v கிடச்சிடும். ஸோ அதுக்காக இதோடு சேர்த்து டிவின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா என்னென்னா இன்டெக்ரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெக்ரல் v du. ஸோ யூன்றது e பவர் மைனஸ் st, வியை நம்ம கண்டுபிடிக்கணும், இது மொத்தமாக தான் dv. அப்போ dv வந்து f dash of t dt. ஸோ இது ரெண்டு பக்கம் இன்டகிரேட் ஆன் போத் சைட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டிடியோடு சேர்த்து எடுக்கிறோம் பாருங்கள். ஏன்னா இன்டகிரேஷன் இந்த டிடி இல்லைன்னா மீனிங்லெஸ், அதனால தான் இந்த டிவி எடுக்கும்போது டிடியோடு சேர்த்து எடுக்கிறோம். இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த இன்டகிரேஷனும் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டரும் கேன்சல் ஆகிட்டு v கிடைக்கும் இந்த இடத்துல. அதே போல் இங்கேயும் பாருங்கள், இந்த இன்டகிரேஷனும் இந்த டெரிவேட்டிவ் கேன்சல் ஆகிட்டு f of t கிடைக்கும். ஏன்னா இது இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t. ஓகே, ஸோ அப்போ நமக்கு vன்றது வந்து f of t. ஸோ u இன்ட்டு v மைனஸ் இன்டகிரல், இதுக்கு மட்டும் தனியாக லிமிட் போட்டுக்கிறோம் 0 டு இன்ஃபினிட்டி இங்கிறது. ஸோ அடுத்தது இன்டெக்ரல் v du, அப்போ இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி v எடுத்துட்டோம். இப்போ duவை எழுதணும். u வந்து என்ன எடுத்துருக்கோன்னா e பவர் மைனஸ் st, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இப்போ u வந்து e பவர் மைனஸ் stனா இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணும்போது du பை dtன்னு எழுதுவோமா. e பவர் மைனஸ் stயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் மைனஸ் st இன்ட்டு tயோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் s ப்ராடக்ட்டில் எழுதணும். இப்போ இந்த dtயை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டா du ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் எஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ லிமிட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி இருந்தால் டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இங்கே லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் டின்னு போடுறோம். இங்கே டீக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போடும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி வரும், இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0. ஸோ அப்போ இந்த ஹோல் லிமிட்டுமே 0 ஆகிடும். ஓகேவா? அதே போல் லோயர் லிமிட் 0 போடும்போது இது இ பவர் 0 இன்ட்டு எஃப் ஆஃப் 0 அது அப்படியே இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இது இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ இந்த ப்ராடக்ட்டில் இருக்க எஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டி இல்லையா, அதை விட்டு வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் இருக்கிற டேர்ம்லாம் எழுதுகிறோம். ஸோ இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் டி டிடி. ஸோ அப்போ இது என்னென்னு பாருங்கள், பை டெஃபினேஷன் திஸ் இஸ் நத்திங் பட் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. ஸோ இந்த இன்டெக்ரலுக்கு பதிலாக எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி எழுதுகிறோம். ஓகே, இ பவர் 0 வந்து 1 இல்லையா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அடுத்து நெகட்டிவ் எழுதியிருக்கோம். அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா லாப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே ஒரு டெரிவேட்டிவ் இருந்துச்சுன்னா இங்கே வரும்போது அந்த டெரிவேட்டிவ் போயிடுது. அதுக்கு பதிலாக டேஷ்னு இருக்கும்போது ஒரு எஸ் ப்ராடக்ட்டில் வருது. ஸோ எஸ் இன்ட்டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் 0, இது ரெண்டுமே ஸ்மால் எஃப் தான். ஓகேவா? ஸோ இது 2 மார்க் கேட்டால் நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிடணும்.
ஃபைண்ட் எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். நீங்கள் ஸ்டெப்பு இங்கேருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். இது உங்களுக்கு புரியுதுக்காக நான் இங்கே எழுதியிருக்கேன். 2 மார்க்னா இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நீங்கள் போட்டு டக்குன்னு இந்த ஸ்டெப் எழுதலாம். இப்போ 5 மார்க்கில் எல் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கும் போது இப்போ எல் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு இந்த 1 யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் டீனா இங்கே எஸ் இன்ட்டு எல் ஆஃப் இதுலேருந்து டெரிவேட்டிவ் போயிடுது, ஒரு டெரிவேட்டிவ் போயிட்டு எஃப் ஆஃப் டி வருது. அப்போ எல் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் டீன்னு என்னாகும், இதுலேருந்து ஒரு டெரிவேட்டிவ் போயிடும். ஸோ எஸ் இன்ட்டு எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டி. இங்கே உள்ள எஃப் ஆஃப் டி இருந்து இங்கே எஃப் ஆஃப் 0 வருது. இங்கே உள்ள எஃப் டேஷ் ஆஃப் டி இருந்து இங்கே நமக்கு என்ன வரும், எஃப் டேஷ் ஆஃப் 0 வரும். ஸோ அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ பை யூசிங் 1 இந்த ரிசல்ட் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டிக்கான ரிசல்ட் தெரியலையே, இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் 1. ஸோ எஸ் இன்ட்டு இந்த எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டிக்கு பதிலாக இந்த ரிசல்ட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0. இந்த எஸ் வந்து இந்த ரெண்டு டேர்முக்கு தான் காமன். ஸோ எஸ் இன்ட்டு எஸ்னா எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் 0 மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0. அப்போ டபுள் டெரிவேட்டிவ் வந்துச்சுன்னா, லாப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே டபுள் டெரிவேட்டிவ் வந்துச்சுன்னா இங்கே எத்தனை டெரிவேட்டிவ் இருக்கோ அத்தனை எஸ் பவர்லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் இது ஒரு பவர் குறையுது. அப்போ எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் 0 மைனஸ் எஸ் மொத்தமாக போயிடும்போது எஃப் டேஷ் ஆஃப் 0. ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, solving differential equation by using Laplace operator அங்கே யூஸ் பண்ணுவோம். பட் இது 5 மார்க் கொஸ்டினோ 10 மார்க் கொஸ்டினோ கேட்டால் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், லேப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே டெரிவேட்டிவ் பார்த்த மாதிரி லேப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே இன்டெக்ரல் இருக்கிறத பார்க்க போகிறோம். இது எல்லா தியரத்துலையுமே பார்த்தீங்கன்னா இஃப் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் கொடுத்துருப்பாங்க. சில புக்கில் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் பார் ஆஃப் எஸ் கொடுத்துருப்பாங்க. சில புக்கில் இதுக்கு பதிலாக ஆர் 5 ஆஃப் எஸ் கூட கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பரில் என்ன நோட்டேஷன் இருக்கோ அந்த நோட்டேஷனை ஃபாலோ பண்ண கற்றுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இங்கே எஃப் பார் ஆஃப் எஸ்னா இங்கே ஆன்சர் வந்து எஃப் பார் ஆஃப் எஸ் பை எஸ்ன்னு வரும். இல்லை 5 ஆஃப் எஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இங்கே 5 ஆஃப் எஸ் பை எஸ்ன்னு வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே. ஓகே. இஃப் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ்னா தென் லாப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே இன்டெக்ரல் இருக்குது. அந்த லிமிட் கண்டிப்பாக 0 to t தான் இருக்கணும். எஃப் ஆஃப் யூ டியூவாக இருந்துச்சுன்னா லாப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே இன்டெக்ரல் பார்த்தோன்னே இன்டெக்ரல் எடுத்துடணும். அப்போ இன்டெக்ரல் எடுத்துட்டா அதுக்கு பதிலாக டினாமினேட்டரில் பை எஸ் போடணும். இப்போ இது எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், எல் ஆஃப் எஃப் ஆஃப் யூ. எஃப் ஆஃப் யூனா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி, ஏன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் வேரியபிள். அப்போ எல் ஆஃப் எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக எஃப் ஆஃப் எஸ், அதுதான் ரிசல்ட். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா, இதை நான் ஒரு ஃபங்க்ஷன் நான் எடுத்துக்க போகிறேன். லாப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே பேசிக் டேர்ம் இல்லாமல் ஏதோ பெருசாக நம்ம கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், ஜி ஆஃப் டின்னு எடுத்துக்கிறேன். லெட் ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to t எஃப் ஆஃப் யூ டியூ. சப்போஸ் இப்போ நான் ஜி ஆஃப் 0 போடுறேன் அப்படின்னா டிக்கு பதிலாக 0 போட்டுறேன், என்ன வரும் இந்த லிமிட்டில் 0 to 0. ஒரு இன்டெக்ரேஷனில் அப்பர் லோயர் ரெண்டுமே சேம் லிமிட்டாக இருந்துச்சுன்னா அந்த இன்டெக்ரலே ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ அதனால் 0. ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஜி ஆஃப் டி இருக்கு இல்லையா, இந்த ஜி ஆஃப் டி வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி ரெண்டு பக்கம் பண்ண போகிறேன். அப்போ டி பை டிடி ஆஃப் ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் இன்டெக்ரல் 0 to t எஃப் ஆஃப் யூ டியூன்னு வருது. இது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜி டேஷ் ஆஃப் டின்னு எழுதலாம். ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இது கால்குலஸில் இருக்குது, செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம்னு இருக்குது. இஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு எக்ஸ், இது இன்டெக்ரல் ஏ டு எக்ஸ், integral a to x f of t dt னா then இந்த f dash of x ன்றது இந்த derivative of capital F of x வந்து small f of x இந்த உள்ள இருக்கிற இந்த integrantல in terms of xல வரும் for every x in the interval. or இதே வேற விதமா எப்படி இந்த சேம் ரிசல்ட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா, இங்கே டிஃப்ரென்ஷியேட் f dash of x தானே சொல்கிறோம், f dash of x f of x னா இது, அப்போ f dash of x னா d by dt of இந்த integral. அதாவது இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ எக்ஸ்னா எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஏ டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி டிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே உள்ள டீயை பொறுத்துமே இருக்கலாம், ஆனால் எப்பவுமே இன்டெக்ரேஷன் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் வேரியபிள். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ இங்கே வேறு வேரியபிள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. டி பை டிஎக்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஏ டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி டிடியோட ஆன்சர் என்னது, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ரிசல்ட்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அகெயின் இங்கேயும் இண்டிபெண்ட் ஆஃப் வேரியபிள் டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதால இதை நம்ம என்ன சொல்லலாம், ஸ்மால் எஃப் ஆஃப் டி. ஓகே. ஸோ அப்போ நமக்கு லெட் ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to t எஃப் ஆஃப் யூ டியூன்னு வந்தால் நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியுது, ஜி டேஷ் ஆஃப் டி வந்து எஃப் ஆஃப் டின்னு தெரியுது, ஜி ஆஃப் 0 வந்து 0ன்னு தெரியுது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன்.
ஸோ எஃப் ஆஃப் டீன்றது இஸ் நத்திங் பட் ஜி டேஷ் ஆஃப் டி. அப்போ இந்த எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக ஜி டேஷ் ஆஃப் டியை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எல் ஆஃப் ஜி டேஷ் ஆஃப் டி. இப்போ தான் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இது கண்டுபிடிச்சோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ என்ன கண்டுபிடிச்சோம்? லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டி. இதுக்கு என்ன ரிசல்ட் வரும்? எஃப் டேஷ் ஒரு டெரிவேட்டிவ் இருந்தால் எஸ்ஸோட பவர் ஒன்றுலேருந்து நமக்கு ஆரம்பிக்கும். ஸோ எஸ் இன்ட்டு இங்கே டேஷ்னா டேஷ் போயிட்டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி வரும். அடுத்தது எஸ்ஸோட பவர் 1 தானே, எஸ் இல்லாமல் போயிடும். இங்கே உள்ளே இருக்கிறதோட மைனஸ் எஃப் ஆஃப் 0 வரும். ஸோ அதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ எல் ஆஃப் ஜி டேஷ் ஆஃப் டீனா ஜியோட டேஷ் ஒரு டேஷ் இருக்குது, அப்போ எஸ்ஸோட பவர் 1ல் ஆரம்பிக்கும். இங்கே டேஷ் போயிட்டு எல் ஆஃப் ஜி ஆஃப் டி வரும். மைனஸ் எஸ்ஸோட பவர் ரெடியூஸ் பண்ணால் எஸ் சுத்தமாக போயிடும். அப்போ ஜி ஆஃப் 0 மைனஸ் ஜி ஆஃப் 0. ஓகேவா? இப்போ இந்த ஜி ஆஃப் 0 வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 0. அப்போ இது 0 போயிட்டுன்னா நமக்கு ரிமைனிங் என்ன மட்டும் கிடைக்கும்? எஸ் இன்ட்டு எல் ஆஃப் ஜி ஆஃப் டி. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக ஜி ஆஃப் டின்றது என்னது? இன்டெக்ரல் 0 to t எஃப் ஆஃப் யூ டியூ. இந்த ப்ராடக்ட்டில் இருக்க எஸ் மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்தால் 1/sன்னு வரும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும்போது லாப்லாஸ் ஆப்ரேட்டர் இல்லை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் integral 0 to t f of u du equal to L of f of t by f of s. ஆக்சுவலாக இது நம்ம ப்ராப்ளம் போடும்போது இது நம்ம எப்படி யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா, இது சேம் வேரியபிளாகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் வேரியபிளாகவும் இருக்கலாம். லாப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ள இன்டெக்ரல் இருந்தால் கண்டிப்பாக லிமிட் 0 to t இருக்கணும். f of t dt இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? லாப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ள இன்டெக்ரல் பார்த்த உடனே பை எஸ் போட்டுக்கணும். அதை விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. இதை நம்ம ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச ஒவ்வொரு ஃபார்முலாவோட ரிசல்ட்டை நம்ம எழுதிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சுருக்க பாருங்கள். வரிசையாக இந்த மாதிரி எழுதி வச்சுன்னா பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ப்ராடக்ட்டு எக்ஸ்பொனென்ஷியல் ஷிஃப்டிங் இருக்கிறது, ப்ராடக்ட் டி இருக்கிறது, டிவிஷனில் டி இருக்கிறது. இப்போது பாருங்கள், ப்ராடக்டில் டி இருந்துச்சுன்னா கிடைக்கிற ஆன்சரில் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். லாப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே டிவிஷன் இருந்தால் இங்கே இன்டகிரேட் பண்ணுறோம். ஆனால் லாப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே இன்டகிரேஷன் இருக்குது அப்படின்னா இன்டகிரேஷனை எடுத்துகிட்டு 1/sன்னு போடணும். இன்டகிரேஷன் எடுக்கிறோன்னா டிடியும் தான் எடுக்கணும்னு அர்த்தம். டிடி இருந்தால் தான் இன்டகிரேஷனே மீனிங்ஃபுல். அப்போ ரிமைனிங் இருக்கிறது எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி நியூமரேட்டரில் எழுதுகிறோம், which is nothing but f of s by s. அதே போல் எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டிக்கான ரிசல்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை எழுதிக்கலாம். எஃப் டேஷ் ஒரு டேஷ் இருக்குது, அப்போ எஸ் இன்ட்டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. எஸ் அடுத்து பவர் ரெடியூஸ் ஆகினா எஸ்ஸே போயிடுச்சுன்னா மைனஸ் இங்கே உள்ளே இருக்கிறதோட 0. இங்கே எல் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் டி இருக்குது, டபுள் டெரிவேட்டிவ். அப்போ எஸ் ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் டேர்ம் எப்பவுமே எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி தான் வரும். மைனஸ் இப்போ எஸ்ஸோட பவர் 1 குறையுது, அப்போ எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் 0. அகெயின் எஸ் போகும்போது மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0. அப்போ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே எஃப் ஆஃப் 0, எஃப் டேஷ் ஆஃப் 0, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 அப்படி தான் போயிட்டுருக்கோம். இது ரெண்டு நம்ம அந்த லாப்லாஸ் அப்ளிகேஷன் ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டி இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், டிவிஷன் பை டி இருந்தால் இன்டகிரேட் பண்ணுறோம். லாப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே இன்டகிரேஷன் இருந்தால் அந்த இன்டகிரேஷனுக்கு பதிலாக 1/s போட்டுட்டு ரிமைனிங் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி எழுதுகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்டகிரேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்துடலாம். இது ஒரு யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஷின். ஃபைண்ட் த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டகிரல் 0 to t e power minus t sin t by t dt. இப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சொல்கிறாங்கன்னா எல் ஆஃப் இது கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லுக்குள்ளே இன்டகிரல் இருக்குது, இன்டகிரல் 0 to t இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணணும்னா இந்த இன்டகிரல் விட்டுடணும். இன்டகிரல் விடுறேன் அப்படின்னா இந்த டிடி தான் விட்டுடணும். இதுக்கு பதிலாக 1/s எழுதுகிறோம். எழுதிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுகிறோம். எல் ஆஃப் e power minus t sin t by t. ஓகே, இதை நான் இப்போ ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கு உள்ளே இருக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் 1/s வரும். மொத்தமாக இது 1/s முன்னாடி வச்சுட்டே இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால் இதை நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த உள்ளே இருக்கிறதோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். எல் ஆஃப் e power minus t into sin t by t. ஸோ இப்போ லாப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே பை டி பார்த்தோன்னே நமக்கு என்ன வேணும்? இந்த பை டி எடுத்துட்டு இன்டகிரல் எஸ் டு இன்ஃபினிட்டி டிஎஸ் போடணும். ரிமைனிங் இருக்கிறது உள்ள இன்டகிரண்ட்டாக வந்துடும். எல் ஆஃப் e power minus t sin t. இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்னா இங்கே எஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, அப்போ இதுக்கு நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும். எல்லுக்குள்ளே ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபங்க்ஷன் இருக்குது, ஒன்று வந்து எக்ஸ்பொனென்ஷியல். அப்போ எக்ஸ்பொனென்ஷியல் ஷிஃப்டிங் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம். இதை ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது எல் ஆஃப் சைன் டி. அதில் எஸ் இஸ் ரீப்ளேஸ்டு பை டியோட கோஎஃபிஷியன்ட் -1றதால எஸ் + 1. இப்போ எல் ஆஃப் சைன் டியோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன உங்களுக்கு? sin ஏடினா a/s² + a². ஏன்றது இங்கே 1, அப்போ 1/s² + 1² 1 மட்டும் போட்டால் போதும்.
ஸோ L of sin t யோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது. இன்னும் இந்த ஷிஃப்டிங்கை நம்ம அப்ளை பண்ணல, வெளியே தான் வச்சுருக்கோம். S is replaced by S plus 1. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அதை பண்ணுறோம். எஸ்ஸுக்கு பதிலாக S plus 1 போட்டுட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் தான் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ எடுத்த உடனே இந்த ஸ்டெப்பை நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது. அந்த ப்ராப்பராக ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே வரும் பாருங்கள். ஓகே, இப்போ இது பாருங்கள் 1 by இங்கே S தான் வேரியபிள், அந்த வேரியபிள் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. எஸ்ஸோட கோஎஃபிஷியண்ட்டும் 1ஆக இருக்குது, பவரும் 1ஆக இருக்குது. அப்போ லீனியர் டேர்ம் தான் இது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னென்னா tan inverse x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 1 plus x ஸ்கொயர். ஸோ அப்போ இன்டகிரல் 1 by 1 plus x ஸ்கொயர்னு நமக்கு என்ன கிடைக்கும்? tan inverse x கிடைக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் இது இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் எஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் 1. எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, டிகிரி 1ஆக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஓகேவா? ஸோ இது tan இன்வெர்ஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் 1. லிமிட் இனிமேல் தான் அப்ளை பண்ண போகிறோம், எஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். இன்ஃபினிட்டி ப்ளஸ் 1 இன்ஃபினிட்டி தான். அப்போ tan இன்வெர்ஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் எஸ்ஸுக்கு பதில் எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணும்போது இது அப்படியே வருது. tan இன்வெர்ஸ் இன்ஃபினிட்டினா டேனில் எப்போ இன்ஃபினிட்டி வரும்னா tan 90ல் தான் இன்ஃபினிட்டி வரும். tan 90 வந்து இன்ஃபினிட்டினா அது இன்வர்ஸ் அப்ளை பண்ணும்போது tan இன்வர்ஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு பை பை 2. 90 தான் பை பை 2ன்னு எழுதியிருக்கு. மைனஸ் tan இன்வர்ஸ் எஸ் ப்ளஸ் 1. அப்போ 90 மைனஸ் tan இன்வர்ஸ்னால் அதை காட் இன்வர்ஸ் எழுதலாம். ஸோ ஆக்சுவலாக இது எதனோட ஆன்சர்? L of e பவர் மைனஸ் டி சைன் டி பை டியோட ஆன்சர் இது. காட் இன்வர்ஸ் எஸ் ப்ளஸ் 1. ஆக்சுவல் கொஷனில் நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஆக்சுவல் கொஷின். ஸோ இந்த ஆன்சரை இந்த 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 1 by s இன்ட்டு காட் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் 1. இங்கே எஸ் இருக்குது பாருங்கள். ஏன் இந்த எஸ் நான் இங்கே வச்சுக்கலன்னா இந்த எஸ் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதான் தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்து ஒரு கொஷின் கொடுக்குறேன் பாருங்கள், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபைண்ட், இப்போ இந்த கொஷனுக்கு இந்த கொஷனுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? இங்கே இன்டகலுக்குள்ளே எக்ஸ்பொனென்ஷியல் இருக்குது, இங்கே இன்டகலுக்கு வெளியே எக்ஸ்பொனென்ஷியல் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ L of e பவர் மைனஸ் டி இன்டகல் 0 to t sin t by t dt. நீங்கள் இதை போடும்போது ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிடணும். ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க எழுதும்போது? ஸோ L of integral 0 to t sin t by t dt, இதுக்கு வெளியே s is replaced by s plus 1. இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துகிட்டு இது உள்ளே இருக்கிறத மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். லாப்லாஸ் ஆப்ரேட்டருக்குள்ளே இன்டகரல் இருக்குது. அப்போ இன்டகரல் இருந்தால் 1 by s இன்ட்டு நீங்கள் என்ன போடுவீங்க? L of sin t by t போடுவீங்க. அதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைனல் ஆன்சரில் s is replaced by s plus 1 போடுவீங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் s plus 1 by s plus 1 வருது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு யூனிவர்சிட்டி 5 mark கொஸ்டின். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷிஃப்டிங் தியரம் ஒன்று இருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.